சனாவை வந்து நீங்க முதல்ல சந்திச்ச அந்த அந்த மொமெண்ட் ஞாபகம் இருக்கா? ஏன்னா வந்து அவர் நிறைய இன்டர்வியூல ரொம்ப ஜாலியா வந்து எதை பத்தியும் யோசிக்காம பேசக்கூடிய ஒரு பர்சனா இப்ப எங்களுக்கு தெரியுறாரு. அவர் எப்பவுமே அப்பவே அப்படிதான். எப்பவுமே அப்படிதான் அவர் எப்பவுமே அப்படிதான். இன்னைக்கு அவரோட இந்த இதே மாதிரி ஒரு சின்ன ரூம்ல அப்படிதான் அவர் இருப்பார். ரைட். இன்னைக்கு ஃபுல்லா அவரோட அந்த அந்த எனர்ஜெட்டிக்கா இருக்காரு, எனர்ஜியா இருக்காரு. இருக்கிற அந்த ஒரு ஃபீல் தான் இருக்கும். வி வில் லைக் அவரை வந்து நாங்க ரொம்ப அட்மையர் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஒரு எந்த ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு ஃப்ரிக்ஷனும் இருக்காது அவர்கிட்ட. லைக் ஒரு ஒரு சீனியர் தான் எங்களுக்கு, நாங்கள் ஜூனியர்ஸ். அப்போ ஒரு சீனியர் ஜூனியர் ஃப்ரிக்ஷன் ஒன்று லைட்டாக இருக்கும்ல, அதே தம்பி சுமார் அப்பெல்லாம். ஜாலின்னா ஜாலி தான், லிட்ரலாக ஜாலி. கிரிக்கெட் ஆடுவோம், நிறைய இது பண்ணுவோம். என்னோட ஷார்ட் ஃபிலிம்க்கு வந்து ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஃபிலிம் அவர் தான் மியூசிக் பண்ணார், நாளைய இயக்குனரில். ஸோ இதெல்லாம் வந்து அவுட் ஆஃப் லவ். ரைட். இதில் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் யாருக்குமே கிடையாது. அவருக்கு சுத்தமாக இருந்ததில்லை. என்னை வந்து பாடலாசிரியராக அவர் ஒத்துக்கிட்டதுக்கும் என்னை பாட வச்சதுக்கும் எனக்கு இப்போ வரைக்குமே புரியாது. நான் இன்ன வரைக்கும் எனக்கு யாராவது பாட கூப்பிட்டாங்கன்னா எனக்கு தெரியாதுங்கன்னு முதல்ல டிஸ்க்ளைமரை போட்டுட்டு தான் நான் போவேனேன். ஏன்னா அவங்க என்ன நினச்சிப்பாங்கன்னா, என்னோட ப்ரீவியஸ் சாங்ஸ் எல்லாம் கேட்டுட்டு என்ன சொன்னாலும் இவர் பாடிடுவார், இவருக்கு பிக்கப் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணிடுவாருன்ற ஒரு ஒரு எழுதி வைக்கப்பட்ட ஒரு ஏதோ உருவாக்கப்பட்ட ஒரு நம்பிக்கையோட அவங்க வந்துடுவாங்க. பட் நான் வந்து கிளியராக சொல்லிடுவேன், எனக்கு அந்த அளவுக்கு மியூசிக் தெரியாது. அப்போது நீங்கள் ஒரு விஷயத்த சொல்கிறீங்கன்னா அதை புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ஒரு டைம் வேணும். அந்த டைமோட நான் வந்து அதை இது பண்ணுவேன், ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு நான் ஒர்க் பண்ணுறேன். என்னோட ஃப்ளோவில் சில விஷயங்கள் ஒர்க் ஆகும். இப்போ நான் வந்து டு த பாயிண்ட் நோட்டில் என்னால் பாட முடியாது. பட் எனக்கு ஒரு நோட்டு வரும், அந்த நோட்டில் பாடுறது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. இவ்வளோதான் நான் மியூசிக்கில் பாடும்போது நான் ஒர்க் பண்ணுறது. ஸோ இந்த இதெல்லாமே வந்து இதில் எனக்கு கரெக்டாக இருக்குது, எனக்கு சரியாக இருக்குது, நீ சரியாக தான்டா பண்ணுற, நல்லா தான்டா இருக்குதுன்னு சொல்லி என்னை மோட்டிவேட் பண்ணி என்னை ஒரு சிங்கராகவும். ஃபஸ்ட்டு என் வாய்ஸை நான் ரெக்கார்ட் பண்ண என் வாய்ஸ் கேட்டாலே எனக்கு பிடிக்காது. பேசிக்லி நிறைய பேருக்கு அந்த ஒரு ஃபீல் இருக்கும். நம்ம பேசினதை திருப்பி ஏதோ ரெக்கார்டிங்கில் கேட்குறோம் அப்படின்னா அது ஏதோ நமக்கு மட்டுமே ரொம்ப ஏலியனாக தெரியும். அந்த வாய்ஸ் பெருசாக நம்ம விரும்ப மாட்டோம். அப்படி பேசினதே கேட்க விரும்பாத வாய்ஸை எப்படி பாடி கேட்க முடியும்? பட் அதை கேட்க வச்சது அவர். மேம்படுத்தப்பட்ட சமூக பொருளாதார வளர்ச்சி அடைய மக்களுக்கு வழிகாட்டுவதே மக்கள் நீதி மையத்தின் முதன்மை பணி.